அண்ணா நான் என் கனவை சொல்லிட்டேன். நான் முதலமைச்சர் எங்கிட்ட கனவை கேட்டிருக்காரு. என் கனவு என்னன்னா, தயவு செஞ்சு ஆட்சி விட்டு போயிருங்கன்னு தான் என் கனவு. 2026 கிளம்பிடுங்க. என்னை மாதிரி பல பேர் என் கனவை சொல்லிட்டோம். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கனவா இருக்கு. கஞ்சா படுகொலைகள் இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டிருக்கேன். திருத்தணி இன்னைக்கு, நேத்து கோயம்புத்தூர், ஒரு ஊரிலும் கூட இதான் பிரச்சனை. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளே வெளியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதகத்தில் இருக்கு, படுகொலையில தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால என்ன கனவை சொல்றதுன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே டாவோஸுக்கு, சுவிட்சர்லாண்டுக்கு போய் லட்சம் கோடி ரூபாய் அவங்க மாநிலத்துக்கு வரும் பொழுது நாம மட்டும் டாட்டா காட்டிட்டு இங்கேயே உட்காந்துருக்கோம். நமக்கு எந்த வருமானமும் வேண்டாம், யாரும் வேண்டாம். இன்னொரு பக்கம் கவர்னர் ஒரு பெரிய 2 பக்க அறிக்கையை கொடுத்திருக்காரு. கவர்னர் சொல்வது பொய்யா இருந்தா பொய்ன்னு சொல்லுங்க, அது உங்களால சொல்ல முடியலையே. கவர்னர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சூசைடு மட்டுமே 65 பேர், சூசைட்னுடைய கேபிட்டலா மாறிட்டு இருக்கோம் தமிழ்நாடு, அதை பத்தி மாநில அரசு என்ன எடுத்திருக்கீங்க? இல்ல. இன்னொரு பக்கம் கவர்னர் சொல்றாரு, ஒரு காலத்துல முதல் 3 இடத்துல இருந்தோம் அந்நிய செலாவணி இருப்பதுல, இன்னைக்கு 6, 7, 8வது இடத்துல இருக்கோம். ஆனா நீங்க மார்த்தட்டிக்கிறீங்க, அதுக்கு பதில் இல்ல. இன்னொரு பக்கம் ஆளுநர் சொல்றாரு, கஞ்சா புழக்கத்துல முதன்மை மாநிலமாக மாறி இருக்கின்றோம், அதற்கு பதில் இல்ல. அதனால் நீங்க ஆளுநர் வந்து தேசிய கீதம் பாடணும், அது பாடணும்னு சொன்னாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்கு எங்களுடைய ஆட்சேபனை இருக்கு. ஆளுநரை பொறுத்தவரை 2ம் பாடணும்னு தான் சொல்றாரு. தமிழ்தாய் வாழ்த்தும் பாடணும், தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாரு. அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அது ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்னைக்கு ஆளுநருடைய குற்றச்சாட்டுக்கு முன்னால் பதில் சொல்ல முடியலையே. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் ஐயா கேட்கக்கூடிய உங்களின் கனவு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து போக வேண்டியதான் எங்களுடைய கனவா இருக்கு.